சித்திரை மதப்பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மன் ஊதா நிறப்பட்டும் லட்சுமி சரஸ்வதி தேவியர்கள் பச்சை நிறப்பட்டும் உடுத்தி வைர ஆபரணங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தென்காசி மாவட்டத்தில் விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. வீரசிகாமணி சாலையில் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி உடனடியாக தனது காரை நிறுத்தி விபத்தில் காயமடைந்தவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவை மாவட்டம் பீளமேட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஊழியர்கள் நியமனம், கூடுதல் இடவசதி, காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதில் உள்ள சிக்கல்களை களைவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் மண்டல மேலாளர் கோவிந்தராசு போராட்டம் நடத்தியவர்களுடன் அதிகார தொனியில் பேசியதால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உளுந்து பயிர் அறுவடை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கிலோ கணக்கில் வாங்கிச் செல்கின்றனர். இப்பகுதியில் பயிரிடப்படும் உளுந்து பயிர் தரமாகவும் உணவு பயன்பாட்டுக்கு உகந்ததாகவும் இருப்பதால் வெளியூர்களில் இருந்து வரும் மக்கள் 10 முதல் 50 கிலோ வரை வாங்கிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் உற்பத்தியை மேலும் பெருக்க விவசாயிகள் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.